சேலத்தில் வந்து நிறைய ஃபேமிலி வந்து டெக்ஸ்டைலை சார்ந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் டெக்ஸ்டைலில் அரௌண்ட் 15 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தோன்னா வந்து டெக்ஸ்டைல் பூங்கா வந்து நம்ம சேலத்தில் வர்றதுக்காக நிறைய வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் பூங்கா எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கான வந்து துணை தொழிலான டையும் எங்களுக்கு வேணும் அப்படின்றது நாங்கள் கேட்டுக்கிறோம். சேலத்தில் உள்ள பெரும்பாலான சாய தொழிற்சாலைகள் சிறிய அளவில் தனித்தனியாக இயங்குகின்றன. இதனால் உயர் முதலீடு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை ஒரு சவாலாகவே உள்ளது. திருப்பூர்லேயும் சரி, கரூர்லேயும் சரி, ஈரோட்லேயும் சரி, காமன் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து திருப்பூர்லேயும் கரூர்லேயும் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ப்ராப்பரான ZLD மூலிமா நம்ம பண்ணோம்னா அது நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டரோ இல்லை இதுவோ ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. வந்து இங்கேயே இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து நிறையா வந்து இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கும் வந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குங்க. அவங்க வந்து காமன் பிளான்ட் போட்டு வந்து தண்ணி வந்து நிலத்தை வந்து மாசுபடுத்தாமல் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உபயோகரமாக இருக்கும். சேலத்தில் ஜவுளி தொழிற்பேட்டை வருவதால் என்ன பயன்? நாங்கள் வந்து ஒரு 15-20 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோங்க சார். திருப்பி அங்கே வந்து ஒரு 100 கம்பெனி வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000-20,000 பேருக்கு டேரெக்டாக ஒரு வேலையும், அதெல்லாம் லட்சக்கணக்கான பீப்புள் வந்து இன்டெரக்டாக பெனிஃபிட் ஆவாங்க. முக்கியமாக வாழ்வாதாரம் அதிகமாகும். அதை தாண்டி நம்ம பக்கத்து ஒரு பெருந்துறை, விஜயமங்கலம் இருக்க வீவர்ஸு, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஈவன் நம்ம கண்ட்ரிக்கு அது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சார். இப்போ எல்லாம் தனித்தனியாக நாங்கள் பிரிஞ்சு பல இடத்துல இருக்கிறதுனால இங்கே என்ன செட்டப் இருக்குதுங்கிறது நிறையா பையருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரே இடத்துல பெரிய லெவலில் இயங்கும்போது ஒட்டுக்கா ஆர்டர்ஸை வந்து எல்லாருக்கும் பிரித்து பண்ணுறதுக்கோட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகி இப்போ ஒரு 15-20 பேர்த்த வச்சு வேலை செய்கிறவங்க இன்னும் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைச்சா இன்னும் கூட ஆளுங்களை சேர்த்து வேலைகள் அதிகமாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட்டில் காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ கம்பீட் பண்ணுறோம் வேறு கண்ட்ரிஸ் கூட. ஏன்னா நாங்கள் வந்து இப்போது கார்மெண்ட் பிஸ்னஸும் நடத்திட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அதில் ப்ராசஸிங்க்கும் யூனிட் போடணும், ப்ளஸ்ஸு ஃபேப்ரிக்கும் யூனிட் போடலான் இருக்கோம். ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் இப்போ இங்கே யூனிட்டில் அரௌண்ட் 200-250 பீப்புள் ஒர்க் செய்கிறாங்க. இதே எங்களுக்கு வந்து டபுள் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 500 பீப்புள் அசோசியேட்டட். ப்ளஸ்ஸு லூம்ஸும் நிறையா இருக்குது, ஜாப் ஒர்க் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து எல்லாமே இன்னோஸ் லைக் அண்டர் ஒன் ரூஃப் வந்துருச்சுன்னா ஸோ அண்ட் எக்ஸ்பேன்ஷனும் போகலான் இருக்கோம். இங்கே இப்போ 200 மிஷின்ஸ் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் 600 மிஷின்ஸ் போடலான் இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 800,000 பீப்புளுக்கு இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாசிபிலிட்டி இருக்குது.